Hello students, welcome to Hippo Max. நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இல்லையா? தமிழ் எக்ஸாம் சூப்பராக முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்க. அதுலேயும் நிறைய டவுட்ஸு. இந்த கொஸ்டின் நம்பர் எழுதல அதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். கைண்ட்லி அதுலேருந்து வெளியே வாங்க. எனக்கு இன்னுமே டவுட் கேட்டுட்ருக்கீங்க. நமக்கு இங்கிலீஷ் இப்போ பார்க்கணும். இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? எல்லா எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம மார்க் பற்றி யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக இங்கிலீஷில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரெசன்டேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ நான் ஒன்று சொல்லும்போது உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் முதல்ல சொல்லிடுறேன். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் 95+ நம்ம எடுத்துடலாம். நிறைய ஈஸியானதான். நம்ம படிக்கிறதுக்குன்னு என்ன இருக்கும் சொல்லுங்கள்? வெறும் ப்ரோஸ். சரிங்களா? ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ், சம்மரி. அதே மாதிரி போயமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ், சம்மரி. லெட்டர் ரைட்டிங் கூட ஒன்றே தான் வரும். அது கூட ஆப்ஷன்ஸில் விடலாம். அதுக்கும் நமக்கு சாய்ஸஸ் இருக்கு. அண்ட் கிராமர் மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து தான் கேட்குறாங்க. அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கூட வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷோட ப்ரிப்பரேஷன் ஈஸி. பட் அது நம்ம கரெக்டாக பேப்பரில் எழுதணும். டைம் எடுக்கும். ஏன்னா சம்மரி அழகா எழுதணும்னு செய்வோம். அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக வரையணும் அப்படின்னு சொல்லி செய்வோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் அடுத்த வீடியோவில் வருது. சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால நீங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ தரேன்னா, இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. சாட்டர்டே சண்டே மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கொஷின் பேப்பரை வச்சு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்து இந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுதா பாருங்கள். இப்போ நான் எப்படி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன்னா 160 மினிட்ஸ். நமக்கு 3 ஹவர்ஸா? அப்போது 3 × 60 180 மினிட்ஸ். அதில் 160 மினிட்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. 20 மினிட்ஸ் செக்கிங்காக. 20 மினிட்ஸ் செக்கிங்க்கு ஏன் கொடுக்குறேன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். தமிழ் எக்ஸாமில் அவ்வளோ சொன்னேன், கொஷின் நம்பர் கரெக்டாக போடுங்க, பார்ட்ஸ் கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்லிட்டேன். பட் அதுலேயும் நம்ம ப்ராப்ளம் பண்ணோம். கரெக்டுங்களா? கொஷின் நம்பர் ஒழுங்காக எழுதலை, ஆப்ஷன்ஸ் ஒழுங்காக எழுதலைன்ட்டு அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 20 மினிட்ஸ். கரெக்டாக இந்த 20 மினிட்ஸாக ஃபாலோ பண்ணும். கிளியராக? இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2026ஓட டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு மேலே டிஸ்பிளேல வரும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 1 மார்க். 1 மார்க் டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 14 1 மார்க். ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ், அடுத்த 3 ஆண்டனிம்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஈஸியான கிராமர் பார்த்து தான் வரும். ஸோ நமக்கு மொத்தமாக 14 கொஷின்ஸ், 15 மினிட்ஸ் அதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. 10 மினிட்ஸ்லேயே முடிக்கலாம். பட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எழுத மறந்துட்டேன், கொஷின் நம்பர் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க போதும். 15 மினிட்ஸில் நம்மளால் அது முடிக்க முடியும். முடிச்சிடுங்க. சரிங்களா? அடுத்து பார்ட் 2 2 மார்க்ஸ். மொத்தம் 10 2 மார்க்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணோம். ப்ரோஸ், போயம், அதுக்கப்புறமா மேப் டைரக்ஷன் சொல்கிறது, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாட்டு கிராமர் வரும். ஸோ டோட்டலாக 10 2 மார்க்ஸ் 25 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 10 2 மார்க்குக்கு 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3 5 மார்க். கொஷின் நம்பர் 29 to 36. சரிங்களா? டோட்டலாக நீங்கள் 4 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ப்ரோஸ் சம்மரி, 2 போயம் சம்மரி. ஸோ டோட்டலாக 4 5 மார்க் அட்டன் பண்ணோம். நீங்கள் 40 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 40 மினிட்ஸ் போதும். ஒரு கொஷின் 10 நிமிஷம் மேலே எழுத ப்ராக்டிஸ் எடுக்காதீங்க. 10 நிமிஷம் அழகாக எழுதலாம். அண்ட் சம்மரிக்கெலாம் அழகாக டைட்டில் கொடுங்க, ஆத்தர் பேர் எழுதுங்க, அப்புறம் மாரல் என்னென்னு எழுதுங்க, அப்புறம் பாக்ஸ் அழகாக அதுக்கு போட்டுட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணி நீட்டாக முடிச்சிங்கன்னா சூப்பராக 5 மார்க் கொடுத்துருவாங்க. குறைக்கவே மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. அண்ட் நிறைய பேர் போயம்க்கு என்ன சொல்கிறீங்கன்னா, பேராகிராஃப் எழுதல, கீழே அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தாராளமாக செய்யலாம். அண்ட் டைமும் அது கன்சியூம் பண்ணாது. டைமும் நம்ம கம்மியாகிடும். ஸோ தாராளமாக அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். நல்லா அது தெரிஞ்சால் மட்டும். சரிங்களா? அடுத்த கொஷின் நம்பர் 37 to 38 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணும். 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் 15 மினிட்ஸ் சொல்கிறேன்னா, அதில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா நமக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கலாம். 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஷின் நம்பர் 39 to 44 அதுவும் 5 மார்க் கொஷின் தான். 4 கொஷின் அட்டன் பண்ணும். இந்த 4 கொஷினுமே ரொம்ப 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 ஈஸியான கொஷின்ஸ். பட் நம்ம எழுதுறது பொறுத்து. சம்மரைஸ் பண்ணுறது, சம்மரி எழுதுறது. கரெக்டுங்களா? பேராகிராஃப் எழுதணும், ரஃப் டிராஃப்ட் எழுதணும், டைம் எடுக்கும். நோட்டீஸ் எழுதணும், பிக்சரை பார்த்து நம்ம எழுதணும்.
அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் ஒன்று இருக்குது, லெட்டர் ரைட்டிங் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கு கரெக்டாக ட்ரா பண்ணும். ஸோ டோட்டலாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 4 5 மார்க் இருக்குது இல்லையா, 4 5 மார்க் இருக்குது. 4 5 மார்க்குக்கு 25 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 25 மினிட்ஸ் தாராளமாக போதும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் போயம் 45 கொஷின். போயம் இருக்கிறதே 4 போயம், நிறைய வாட்டி எழுதி பார்த்துருப்போம். 5 நிமிஷத்துல எழுதிடலாம். ஆனால் நான் 10 நிமிஷம் தரேன். சரிங்களா. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அதில் வர பாயிண்ட் கூட மாறாமல் சூப்பராக எழுதி முடிக்கிறோம். 10 நிமிஷம் தரேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்ட் 4 வந்து கொஷின் நம்பர் 46 சப்ளிமெண்ட்ரி ரொம்ப ஈஸி. கதை தெரிஞ்சு அப்படியே எழுதலாம், இல்லைன்னா அந்த ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதே நம்ம டெவலப் பண்ணலாம். 15 மினிட்ஸ் தரேன் 46th கொஷனுக்கு. 15 மினிட்ஸ் தாராளமாக போதும். அடுத்து கொஷின் நம்பர் 47 வந்து 8 மார்க் கொஷின். பேராகிராஃப் படித்து எழுதுவீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேராகிராஃப் படித்து நீங்கள் எழுதுறதுக்குலாம் டைம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா கரெக்டான ஆன்சர் தான் நமக்கு மார்க் கம்மியாகாது, மார்க் வந்து குறையாது. சூப்பராக ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இப்போ நான் சொல்கிற டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 160 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும் செக் பண்ணுறதுக்காக. 20 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் செக் மட்டும் பண்ணுங்க, வேறு எதுவுமே செய்யாதீங்க. கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா, ஆப்ஷன்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்ட்டு. இந்த எக்ஸாம் முடிச்சு வெளியே வரும்போது ஓகே எல்லாமே நான் கரெக்டாக எழுதிருக்கேன்ற மைண்ட் செட்டில் வரணும். அதனால் 10 மினிட்ஸ் செக் பண்ணுங்கள். அடுத்த 10 மினிட்ஸ் நீங்கள் டபுள் லைன்லாம் பண்ணணும். ஒரு கொஸ்டின் முடிச்சோன்னே கோடு போடலைன்னா அது எல்லாமே பார்த்து ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவோம் இல்லையா. அண்ட் தமிழ் எக்ஸாமில் என்னெல்லாம் தப்பு பண்ணுமோ அதெல்லாம் இதில் பண்ணக்கூடாதுன்னா செக்கிங் டைமை கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். அப்படி பண்ணியிருந்தாலும் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், மாற்றிடலாம். சரிங்களா. எப்போவுமே அப்படி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட டீச்சர் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடணும் செக் பண்ணும்போது. அப்போ அந்த மார்க் வந்து போகாமல் நம்மளே வந்து காப்பாற்றிக்கலாம். இங்கிலீஷில் வந்து மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்லோ லேர்னராக இருந்தால் கூட நீங்கள் சம்மரிஸானால் ஸ்லோ லேர்னர் மெட்டீரியலில் தருவாங்க. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் எழுதி உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுக்குறேன். சரிங்களா. அது வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அது செய்கிறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அண்ட் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறது கிடையாது. கம்மியான லைக்ஸ் வந்து எப்படி சேனல் ஷேர் ஆகும், எல்லாருக்குமே வீடியோஸ் போகணும் இல்லையா. அப்போ தானே நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 1000 வியூஸ் வருதுன்னா 100+ லைக்ஸ் தான் வருது. 500 லைக்ஸ் கூட போக மாட்டேருக்கு. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, அப்போ லைக் பண்ணலாம்ல. கைண்ட்லி வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ், சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் இதுக்கான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. மார்க் நிறைய எடுக்கணும், டோட்டல் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் என் சைட்லேருந்து கிடைக்கும். சரிங்களா. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுட்டு இதுபடி நீங்கள் செய்வீங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு யூஸ் ஆகும். சரியா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.